தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக புகழ்பெற்ற பாக்யராஜ் அவர்கள் நேற்றுக்கு காலமாயிருக்காரு. அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 73 ஆகுதுங்க. 73 வயதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமணத்திற்கு கோவா வரைக்கும் போகலாமா, இல்லை பூர்ணிமா மட்டும் அனுப்பி வைக்கலாமா, இல்லை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கும் லேசாக உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கு. அதனால் அவங்கள விட்டுட்டு இவர் மட்டும் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் அவங்களுக்கு நிறையவே இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட அவர் எதுவுமே பெருசு படுத்தலை. ஸோ நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட துறையில் எங்கே போனாலும் சேர்ந்து போகக்கூடிய ஒரே ஜோடி அப்படின்னா அது பாக்யராஜ், பூர்ணிமா மட்டும்தாங்க. ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த நல்லதாக இருந்தாலும் சரி, எந்த கெட்டதாக இருந்தாலும் சரி, 2 பேருமே சேர்ந்து போய் தான் எல்லாத்தையும் வாழ்த்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் குஷ்பு மகள் அவந்திகாவினுடைய திருமணத்திற்கும் எல்லாருமே இணைந்து போகலாம் அப்படின்ற மாதிரியும், சரி பூர்ணிமாவையும் கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி கடைசியாக முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் கோவா போயிருக்காங்க. கோவாவில் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள் போயிருக்காங்க. எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க. ஸோ நிறைய நடிகர் நடிகைகளோட செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு பட்டு வேஷ்டி சட்டையில் மாப்பிள்ளை மாதிரி சூப்பராக இருந்திருக்காரு பாக்யராஜ் சார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே ஒரு அற்புதமான பழக்கத்தை வச்சுருந்துருக்காருங்க. அது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன நடக்குதோ அதை எல்லாத்தையுமே எழுதி வைக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். ஸோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவர் இந்த விஷயத்தை செய்துட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி தான் கோவா போயிட்டு வந்த அனுபவத்தையும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து என்ன நடந்துச்சு, யார் யார் கூட நம்ம பேசணும், என்னென்னலாம் பேசணும், சந்தோஷமாக இருந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கடிதத்தில் எழுதி வச்சுருக்காரு. அதாவது பாக்யராஜ் சாருக்கு பார்த்திங்கன்னா டைரி எழுதக்கூடிய பழக்கம்லாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு பேப்பரில் எழுதி அதை ஸ்பைரல் போட்டு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை அவர் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறதுனால அன்னைக்கு கோவா போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எல்லாமே ஒரு கடிதத்தில் எழுதி வச்சுருந்துருக்காரு. அந்த ஒரு பேப்பர் தாங்க இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அந்த கடிதத்தை பார்த்த உடனே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு கதறி எழுதியிருக்காங்க. அதுவும் பூர்ணிமா அவங்களுக்கு அவ்வளோ துக்கமாக இருக்குது. ஏன்னா 40 ஆண்டு காலம், ஏன்னா இவங்க 2 பேருமே காதல் திருமணம் தான். பாக்யராஜ் சார் பூர்ணிமாவை ஒரு திரைப்படத்தில் நடிக்க வந்தப்போ காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா எப்போ இவருக்கு திருமணம் ஆனதோ அதில் இருந்தே எங்கே போனாலும் 2 பேருமே ஒன்றாவே போய் ஒன்றாவே எல்லாத்தையும் ரசித்து ஒன்றாவே கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே ஒரே மாதிரியே பங்கு போட்டு அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்றத பூர்ணிமாவால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாதுங்க. யாராலையுமே ஏற்றுக்க முடியல. தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தருமே இதை நம்பாமல் தான் இருக்காங்க இன்னமும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூர்ணிமாவுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். ஸோ அவருடைய அனுபவங்கள், அவர் யாரெல்லாம் சந்திச்சிருக்காரு, அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அன்றைய நாளில் அவர் என்ன நல்லது செஞ்சுருக்காரு, இல்லை என்ன விஷயத்த கெட்டதாக செஞ்சுட்டாரு, தப்பாக செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேப்பர்ஸ் இப்போ கையில் கிடச்சிருக்கு. அதுதான் இப்போ இணையதளத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த அற்புதமான பழக்கங்களை வச்சுருந்த பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட இல்லை அப்படின்றத கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுட்டு தாங்க ஆகணும். சொல்லப்போனால் அவருடைய இறுதி ஊர்வலமும் தொடங்கி நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களும் பார்த்திங்கன்னா அவருக்கு அரசு மரியாதை செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருந்தார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே செய்திருக்காரு. ஸோ விஜய் செய்த விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பிரபலங்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது. ஏன்னா தமிழகம் அரசு மரியாதை செய்யுது அப்படின்னா தமிழக மக்கள், அதாவது இந்த 8 கோடி மக்களுமே பாக்யராஜுக்கு மரியாதை செலுத்தின மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதை விஜய் செய்தது பார்த்திங்கன்னா பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்னு நிறைய பிரபல நடிகர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது பாரதி ராஜாவுக்கும் இந்த விஷயத்த செய்திருந்தார் விஜய், இப்போது பாக்யராஜ் அவர்களுக்கும் செய்திருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு, அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே புகழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ சிஎம் செய்த விஷயம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் வீடியோக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1953 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்தவர் தாங்க பாக்யராஜ். இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார். அதுக்கப்புறமா சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராகவே அறிமுகமானார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 இந்த மாதிரி நிறைய வெற்றி திரைப்படங்களை இயக்கின அவர் பார்த்திங்கன்னா
நிறைய குடும்ப கதைகள், நகைச்சுவை இது மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது உணர்வுபூர்வமான திரைக்கதைகளால தான் தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு முத்திரையை வந்து பதிச்சுக்கிட்டாரு. அவருடைய மறைவுக்கு பார்த்தீங்கன்னா, திரையுலக பிரபலங்கள்ல இருந்து அரசியல் தலைவர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பாக்கியராஜோடைய குருநாதர் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா தாங்க. ஸோ பாரதி ராஜா 16 வயதினிலேயே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியை வந்து தொடங்கினவர் பாக்கியராஜ் சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் அப்படின்னு பல அவதாரங்களை எடுத்து எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி கண்டாருங்க. அவருடைய திரை பயணம் எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அந்த 7 நாட்கள் அந்த படம் தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்திருக்கு. அதே மாதிரி சுவரில்லாத சித்திரங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது. இதை விட எல்லாருக்கும் பிடித்தமானது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முந்தானை முடிச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா பார்க்காத ஆட்களே இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் இன்று போய் நாளை வா, ஒரு கை ஓசை, சின்ன வீடு, மௌன கீதங்கள், சுந்தரகாண்டம், டார்லிங் டார்லிங் டார்லிங், தூரல் நின்று போச்சு அப்படின்னு எத்தனையோ படங்களை வந்து சொல்லலாம். இவருடைய சிறப்புகளை சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. இருந்தாலுமே கூட இவருக்கு வந்து ஒரு முத்திரை பதித்த படங்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிக்கலாம். இவருடைய முத்து முத்தான படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாக்கியராஜை ஹீரோவாக வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தியதும் பாரதி ராஜா தாங்க. ஸோ பாரதி ராஜா சார் செய்த விஷயங்கள் நிறைய, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதும் நிறைய அப்படின்னே சொல்லலாம். பாக்கியராஜ் சார் பாரதி ராஜா சாரை போலவே வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் அவர் மாதிரியே வந்து இவரும் நிறைய திரைப்படங்களை வந்து எடுத்தார். ஸோ அவர் எப்படி கிராமப்புற கதைகளுக்கும், மண் வாசனைகளுக்கும், குடும்ப உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரோ அதே போல் பாக்கியராஜ் அவர்களுமே குடும்ப பாசம், குடும்ப உறவுகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தார். ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா அவர் வந்து திரை உலகத்தில் ஒரு தனித்துவமான இடத்தையே வந்து பிடிச்சிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டினுடைய 2 பெரிய நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடித்த திரைப்படம் 16 வயதினிலே. இந்த படம் இயக்கும் போது தான் பாரதி ராஜா கிட்ட உதவி இயக்குனராக பாக்கியராஜ் வந்து பணிபுரிந்திருக்காரு. 1977ஆம் ஆண்டு வெளிவந்த 16 வயதினிலேயே திரைப்படத்தை அடுத்து கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களிலும் பாக்கியராஜ் உதவி இயக்குனராக வந்து பணியாற்றியிருக்காரு. இது தவிர சின்ன சின்ன வேடங்களிலும் பாக்கியராஜ் வந்து நடிச்சிருக்காருங்க. மேலும் இதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள் அப்படின்ற திரைப்படத்தில் பாக்கியராஜை வந்து கதாநாயகனாகவே அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. அதே ஆண்டில் பாக்கியராஜ் சுவரில்லாத சித்திரங்கள் அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். அதோடு பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு உதவி இயக்குனராகி அடுத்த 2 ஆண்டில் நடிகர், இயக்குனர் அப்படின்னு தனது சினிமா பயணத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாக வந்து முன்னேற்றிக்கிட்டார். தமிழ் சினிமாவில் திரைக்கதை ஆளுமையாக பல ஆண்டுகள் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் பாக்கியராஜ். இப்போது வயது மூப்பின் காரணமாக ஒரு சில விஷயங்களில் வந்து அதிகமாக வந்து கலந்துக்காமல் இருந்தார். ஆனாலுமே கூட அவர் திரைத்துறையில் நடிக்கிறத வந்து நிறுத்தவே கிடையாதுங்க. இப்போவுமே சின்ன சின்ன கேரக்டர்ஸில் வந்து ஒரு குணச்சித்திர வேடங்களில் வந்து அவர் நடிச்சுட்டு தான் இருந்தார். எப்போதுமே அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் போயிருந்தாலும் மறையாத ஒரு பெயராக தமிழ் சினிமா வரலாற்றில் பாக்கியராஜ் வந்து என்றைக்குமே வந்து நிலைச்சிருப்பார். எப்படி பாரதி ராஜா சாரோ அதே மாதிரி தான் குருவை தொடர்ந்து சிஷ்யர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் இப்போ இந்த ஒரு விஷயம் நடந்து போச்சு. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக தான் இருக்குது.